சென்னை திருவொற்றியூரில் பலகை தொட்டிக்குப்பம் அருகே உள்ள பூங்காவில் மது போதையில் தகராறு செய்த இளைஞர்களை தட்டி கேட்ட திமுக ஆதரவாளர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு, விவரங்கள். சுபா வணக்கம். போதை இளைஞர்களை தட்டி கேட்ட திமுக ஆதரவாளர் வீட்டில் நள்ளிரவு பெட்ரோல் குண்டு சம்பவமானது அரங்கேறி இருக்கிறது. அதாவது திருவொற்றியூர் பலகை தொட்டிக்குப்பம் பகுதியில் வசித்து வருபவர் தேசப்பன். இவர் மீனவரான இவர் அதிகாலை 2:30 மணி அளவிலிருந்து 3 மணி வரை மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு செல்வதற்காக சென்றிருக்கிறார். அப்போது அவர் செல்ல எழுந்தபோது அவரது வீட்டின் கேட்டில் பெட்ரோல் குண்டு வீச்சானது வீசப்பட்டிருக்கிறது. வெளியே வந்து பார்த்தபோது 2 இளைஞர்கள் குண்டை வீசிவிட்டு 2 சக்கர வாகனத்தில் தப்பிச் செல்வதை அவர் பார்த்திருக்கிறார். தொடர்ந்து இது தொடர்பாக அவர் திருவொற்றியூர் போலீசாரிடம் புகார் அளித்திருக்கிறார். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இவரது வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த மாநகராட்சி பூங்காவில் இளைஞர்கள் 2 போதை கஞ்சா புகைத்துக் கொண்டிருந்ததாகவும் அதை தேசப்பன் தட்டி கேட்டதாகவும் அதனால் அவரது வீட்டில் அவர்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து அந்த இளைஞர்கள் யார், எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்ற அடையாளம் காணும் பணியானது நடைபெற்று வருகிறது. சுபா, விவரங்களுக்கு நன்றி பிரபு.